நல்லவங்க எப்பவுமே கஷ்டப்படுறாங்க குருஜி. அ ஏன் குருஜி இது? நல்லவங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க? நல்லவங்க கட்டாயம் கஷ்டப்பட்டே தீருவாங்க. ஏன்னா, நீங்க எப்போ நல்லவனா இருக்கீங்களோ, நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எப்போ நீங்க பொறுப்புள்ளவங்களா இருக்கிறீங்களோ, கஷ்டப்பட மாட்டீங்க. நல்லவன், பொறுப்புள்ளவன். இதுக்குள்ளான அதோட டெஃபினிஷன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நல்லவன்னா என்ன? கெட்டவன்னா என்ன? யார் இந்த முடிவு பண்றது? யார் இந்த டெஃபினிஷன முதல்ல கிரியேட் பண்ணுது? உங்களுக்கு நல்லதுன்னு படுறது எனக்கு தப்பா தெரியும். எனக்கு நல்லதுன்னு படுறது இன்னொருத்தருக்கு தப்பா தெரியும். அப்ப நல்லவனோட டெஃபினிஷன் என்ன? நல்லா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அப்படி ஒரு டெஃபினிஷனே கிடையாது. இப்போ நான் நல்லவன் அப்படின்னு இப்ப என்ன சுத்தி ஒரு 10 ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 10 ஃபிரெண்ட்ஸ்ல நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா, இன்டைரக்ட்டா நான் என்ன சொல்றேன், இந்த 10 பேரும் கெட்டவங்க. இவங்க எல்லாத்த விட நான் நல்லவன். அப்படின்னு எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு கணமும் நீங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் நல்லவன், நல்லவன், நல்லவன்னு நான் சொல்ல, சொல்ல, சொல்ல நீங்க எல்லாம் கெட்டவங்க, கெட்டவங்க, கெட்டவங்கன்னு நான் இன்டைரக்ட்டா நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் மேட்ரு. இப்ப நான் நல்லவனே இல்லன்னா, நீ கெட்டவனே இல்ல. நல்லா புரிஞ்சுக்க. இந்த நல்லவன், கெட்டவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை, பெரியவன், சின்னவன். இது 2மே ஒண்ணுதாங்க. இதுக்கு பேரு தான் இயற்கையில டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த உலகத்துல நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. 2டே 2 மனிதர்கள் தான் இருக்காங்க. அதாவது இயற்கை சட்டத்தை புரிந்து நடப்பவன், இயற்கை சட்டத்துக்கு எதிராக நடப்பவன். இவ்வளவுதான் வித்தியாசம். இயற்கை சட்டத்துக்கு ஒத்திசைவாக அதை புரிஞ்சு அதை எதிர்க்காம நடக்கிறவனுக்கு கஷ்டம் வராது. இயற்கைக்கு எதிராக போறவனுக்கு கஷ்டம் வரும். இயற்கை சட்டத்தை உணர்ந்து அதை ஒத்திசைவாக நடப்பவன் பொறுப்பானவன். ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னா பொறுப்புள்ள ஒரு மனுஷன்னா சட்டத்தை மீறக்கூடாது. பொறுப்பில்லாத பர்சன் தான் சட்டத்தை மீறுவான். சட்டத்தை மீறவன் கஷ்டப்படுவான். சட்டத்தை மீறாதவன் கஷ்டப்பட மாட்டான். இதுல நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் அந்த டெஃபினிஷனே இங்க கிடையவே கிடையாது. இப்ப என் புள்ள ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். இப்ப இந்த விஷயம் அவன் பண்ணியிருக்கிறதுனால அவனுக்கு பாதிப்பு வரும்னா நான் ஓங்கி 2 அறை போட்டு அவனை நிறுத்தியே ஆகணும். அப்பதான் நான் ஒரு பொறுப்புள்ள அப்பா. இதுல நல்ல அப்பா கெட்ட அப்பான்னு கிடையாது. இப்ப என் பையன் என்ன பண்ணாலும் அவன் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு அவனை நான் அப்படியே தட்டி கொடுத்து அவனை அப்படியே கொஞ்சி கொஞ்சி நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்னை நல்ல அப்பான்னு அவன் சொல்லுவான். எங்க அப்பா என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டார்ப்பா, அவரை மாதிரி ஒரு அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இது நல்ல அப்பாவே கிடையாது. இது மாதிரி நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த சோ கால்டு குட் ஃபாதர் நல்ல அப்பா படாத பாடுபடுவான். ஏன்னா என் பையன் கெட்டு குட்டிச்சோரா போயிட்டு இருக்கான். அதுக்கு நான் நல்ல அப்பாவா ஆகி இதனுடைய கஷ்டத்தை நான் படாத பாடுபடுவேன். ஸோ நல்ல அப்பாவா நீங்க இருந்தீங்கன்னா படாத பாடுபடுவீங்க. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை நல்லவன் நல்லவன்னு சொல்லணும்னு தான் நான் பார்க்குறேனே தவிர அவன் தவறு செய்தால் அதை சரி பண்ணணும்னு நான் பார்க்க மாட்டேன். தவறு செஞ்சா அதை நான் மாற்ற பார்த்தேன்னா நான் கெட்ட அப்பாவாக மாறிடுவேன். அதை கரெக்டாக பண்ணால் நல்ல அப்பா. ஸோ இங்கே நல்லவர் கெட்டவருங்கிறது கிடையாது. பொறுப்புள்ள அப்பா, பொறுப்பற்ற அப்பா, பொறுப்புள்ள கணவன், பொறுப்பில்லாத கணவன், பொறுப்புள்ள பிள்ளை, பொறுப்பில்லாத பிள்ளை, பொறுப்புள்ள ஒரு தொழிலாளி, பொறுப்பு அற்ற ஒரு தொழிலாளி, பொறுப்புள்ள ஒரு முதலாளி, பொறுப்பற்ற பொறுப்பு தான் முக்கியம். நல்லது கெட்டது கிடையாது. நீங்க நல்லவனா இருக்க இருக்க படாத பாடுபடுவீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேரு நல்லவனா இருக்கணும்னு சொல்லி உங்களையே நீங்க அழிச்சுக்கிறீங்க. இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஸோ இயற்கையில எது இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கோ, ஒரு சமுதாயத்துல வாழ்றீங்கன்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க பொறுப்பா நடக்கணும். அவ்வளவுதான். நல்லவனா இருக்கணும்னு நினைக்காதீங்க. கெட்டவனும் கிடையாது, நல்லவனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு இயற்கையில ஒன்றும் கிடையாது. இது நீங்களா உருவாக்கிக்கிட்டது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட்ஸ் எ ரிலேட்டிவ் டேர்ம். இது இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது வராது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பொறுப்புள்ள மனிதரா இருக்க பாருங்க. நல்லவனா இருக்காதீங்க. படாத பாடுபடுவீங்க. பர்செப்ஷன் கிடையாது. எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா சட்டத்தை மீறுறேன்.
உனக்கு கஷ்டம் வரும். இப்ப இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்புக்கு நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு உங்க அப்பா சொல்றாரு. நல்ல சாப்பாடுன்னா என்ன சாப்பாடு? நல்ல சாப்பாடுன்னு ஒண்ணும் கிடையாது. உடம்புக்கு எது தேவையான சாப்பாடோ, இந்த பாடிக்கு என்ன ஃபியூவலோ அத நீ போடணும். இப்போ ஒரு கார் இருக்கு. இந்த காருக்கு நல்ல சாப்பாடு, கெட்ட சாப்பாடு. இது பெட்ரோல் கார்னா நீ பெட்ரோல் தான் போடணும். பெட்ரோல் கார்ல போய் டீசல போட்டீன்னா அந்த கார் கஷ்டப்படும். அப்ப அந்த கார் கஷ்டப்படுதே. டீசல் வந்து தப்பான உணவா? தப்பான உணவு இல்ல. அது சரியான உணவு இல்ல. இப்ப இதே டீசல் காருக்கு நீ டீசல் தான் போடணும். அந்த வண்டிக்கு அது உணவு, இந்த வண்டிக்கு இது உணவு. அப்ப இது வந்து இயற்கை சட்டம். பெட்ரோல் கார்ல பெட்ரோல் போடணுங்கிறது ஒரு சட்டம். அதை மீறக்கூடாது. அது நல்லது கெட்டது கிடையாது. அதே போல இந்த மனித உடம்புக்கு நான் எந்த உணவை போட்டால் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த உடம்பு தான் இந்த அந்த உணவு தான் இந்த உடம்புக்கு சரியான உணவு. இது நல்ல உணவா கெட்ட உணவா கிடையாது. எனக்கு போடுற இந்த ஃபியூவல் வந்து இன்னொரு உயிருக்கு அது தப்பா போகும். இப்போ ஒரு புலி வந்து ஒரு குறிப்பிட்ட உணவை திங்குது. அதுதான் அதோட உணவு. அது சாப்பிட்டால் அது புலியாக ஆரோக்கியமாக இருக்கும். அந்த உணவை நான் சாப்பிட்டேன்னா எனக்கு அது ஒற்றுக்கொள்ளாது. ஸோ இது வந்து நல்லது கெட்டதுங்கிறது கிடையாது. உடம்புக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நான் கடைபிடிக்க வேண்டும். என் மனதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அப்ப என் மனத்தை நான் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நான் செயல்படுத்தினா எனக்கு மன அழுத்தம் வராது, கோபம் வராது, எரிச்சல் வராது, படபடப்பு வராது, எதுவுமே வராது. அந்த சட்டத்தை நான் மீறும் பொழுது எனக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், பயம் வரும், இன்செக்யூரிட்டி வரும், வெறுப்பு வரும், பொறாமை வரும், படாத பாடுபடுவேன், டிப்ரெஷன் வரும். இது சரி தப்புங்கிறதுக்கு தாண்டி அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறது. இப்ப இந்த சமுதாயத்துல இந்தியாவில் நான் வாழ்றேன். இந்த சமுதாயத்துக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்குது, ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு லா இருக்குது. அதை நான் கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிச்சேன்னா இந்த ஊர்ல நான் நிம்மதியா வாழ முடியும். இப்ப நான் அமெரிக்கால நான் 30 வருஷம் வாழ்ந்துட்டு அங்க இருக்கிற கலாச்சாரத்துல நான் இங்க வாழ ஆரம்பிச்சேன்னா இங்க சமுதாயத்துல எனக்கு நிறைய குளறுபாடுகள் வரும், எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். அப்ப இது நல்லதா கெட்டதானா? நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. நீ அதான் சொல்லுவாங்க, இஃப் யூ ஆர் இன் ரோம் பி எ ரோமன் பாங்க. அதே மாதிரி நீ இந்த ஊர்ல இருந்தா இதை நீ ஃபாலோ பண்ணணும். அப்ப நீ நிம்மதியா இருக்கலாம். இது சரி தப்பு இல்லை, சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். அவ்வளவுதான் மேட்டர். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. உண்மையாக இருப்பவனும் நல்லவனாக இருப்பவன் உண்மையா இருக்க முடியாது. உண்மையா இருந்தான்னா நீ நல்லவனாகவும் இருப்ப, சில பேருக்கு கெட்டவனாகவும் இருப்ப. அங்க வந்து உண்மையா நீ இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உன்னை நீ உண்மையா இருப்ப. என் புள்ள ஒரு தவறு செய்யறான். இப்ப அந்த புள்ள தவறு செஞ்சதை நான் உண்மையா அவனுக்கு சுட்டி காமிச்சேன், டே இந்த தப்பை நீ பண்ணிட்டடா அப்படின்னா அவனுக்கு வலிக்கும், பயங்கரமா வலிக்கும். அப்ப நான் கெட்டவனா மாறுறேன். கெட்டவன், எங்க அப்பா என்னை வந்து திட்டுறாரு, அப்ப நான் ஒரு கெட்ட அப்பாவா நான் மாறிடுவேன். ஆனா என் மனைவி என்ன சொல்வா, பரவாயில்லைங்க, நீங்க உண்மையை சொல்லி நம்ம பிள்ளைக்கு புரிய வச்சிட்டீங்க, நீங்க ஒரு நல்ல அப்பா அப்படின்னு என் மனைவி என்ன சொல்லுவாங்க. அப்போ நான் இப்போ சொன்ன விஷயம் வந்து ஒருத்தனுக்கு நான் கெட்ட அப்பாவா இருக்கேன், அதே இன்னொருத்தர் வந்து என்னை நல்ல அப்பான்னு சொல்றாங்க. இதை ரெண்டையுமே நீங்க எடுத்துக்க வேண்டாம். நீங்க உண்மையாக இருங்க. நீங்க செய்யற வேலை உண்மைனா என்ன அப்படின்னா இயற்கைக்கு ஒத்திசைவாக இருப்பதுதான் உண்மை. இப்ப நீங்க செஞ்ச காரியத்தினால உங்க பிள்ளை வளர்றானா இல்ல கீழே போறானா, அதனுடைய விளைவு எப்படி இருக்கு? அவன் வளர்ந்தான்னா நீங்க உண்மையா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க செய்த செயல்னால, சொல்ற விஷயத்தினால அவன் கீழே போயிட்டான்னா நீங்க பொய்யாயிட்டீங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான் மேட்டர். வளர்ச்சிங்கிறது இயற்கைக்கு ஒத்திசைவாக இருந்தால்தான் வளர முடியும். இல்லைன்னா அவன் வளர்ந்து கீழே போயிடுவான். ஸோ உண்மையா இருக்கிறது தான் முக்கியம். அங்க நல்லவன் கெட்டவனுக்கு வேலை கிடையாது.